பிரபல ரவுடியாச்சே சகல இந்த மாதிரி இப்போ உறுதியான பிக் பாஸ் போட்டியாளர்களுடைய லிஸ்ட் குறித்து ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டை பார்த்தா டிஆர்பியை திருக்கி விடும் போலையே அப்படிங்கிற மாதிரியாகவும் ஏகப்பட்ட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் குறித்த ரசிகர்கள் கிட்ட இருக்குது. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக பிக் பாஸ் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்த அந்த நாள் சீக்கிரமே வர இருக்குது. விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருக்கிற இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா கம்மிங் அக்டோபர் 6ஆம் தேதி கோலாகலமாக தொடங்க இருக்குது. இதுக்கான இறுதிக்கட்ட வேலைகள் பரபரப்பாக நடந்துட்டு வர நிலையில் இவங்க தான் போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியாவை சுற்றிட்டு வருது. ஆனால் அதில் நாம் நம்ப முடியாத வாய்ப்பே இல்லாத ஒரு சில பெயர்களும் அடிபடுறதான் வேடிக்கையாக இருக்குது. இப்படி பல யூகங்கள் சுற்றிட்டு வர நிலையில் இப்போ உறுதியான ஒரு சில போட்டியாளர்களுடைய லிஸ்ட்டுமே கிடச்சிருக்குது. அதன்படி இந்த சீசனில் நம்ம எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கலாம். அதுக்கு ஏற்றாற் போல தான் போட்டியாளர்களை விஜய் டிவி வந்துட்டு தேர்வு பண்ணியிருக்குது. ஸோ அந்த வகையில் குக் வித் கோமாளி பிரபலங்கள் தான் அதிக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்த தர்ஷா குப்தா, விஜய் விஷால் இவங்களும் இருக்கிறாங்க. மேலும் விஜய் டிவியிலிருந்து இப்போ காணாமல் போன தொகுப்பாளினி ஜாக்குலினும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர இருக்கிறாங்களாம். அவங்கள தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பயங்கர சர்ச்சையில் சிக்கின பாடகி சுசித்ராவினுடைய முன்னாள் கணவரான கார்த்திக் குமாருமே பங்கேற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியினுடைய மகளாக நடித்த சஞ்சனாவும் போட்டியாளராக களம் இறங்கியிருக்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து காதல் ஜோடியான ஜோயா அண்ட் டிடிஎஃப் வாசனும் பங்கேற்க இருக்கிறாங்களாம். அடுத்ததாக குக் வித் கோமாளியில் லேடி டான் போலவே இருந்த அன்ஷிதாவுமே பங்கேற்க இருக்கிறாங்களாம். அன்ஷிதா இருந்தால் நிச்சயம் அவரும் வரணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். எஸ், அதே தான். செல்லம்மா சீரியலில் அன்ஷிதாவுக்கு ஜோடியாக நடித்த அர்ணவுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர இருக்கிறாராம். நிச்சயம் இவர் ஹீரோயிசம் அப்படிங்கிற பெயரில் எதனா ஒரு சர்ச்சையை கிளப்புவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதை தொடர்ந்து சுனிதா கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதான். எப்படியும் உறுதியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் மாடல் சௌந்தர்யா, டிஎஸ்கே இவங்களுடைய பெயர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இதனால் இந்த சீசன் கலகலப்பு சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். அதே போல் விஜய் சேதுபதிக்குமே அதிக பஞ்சாயத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் தெரியுது. ஆக மொத்தம் விஜய் டிவி டிஆர்பியை பிடிக்கிறதுக்காக தீயா வேலை பார்த்துட்டு இருக்குது. ஸோ எனிவே நீங்கள் பிக் பாஸ் ரசிகர்கள் அப்படின்னா இந்த சீசனுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நடந்த 7 சீசன்களுமே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான் வந்துட்டு தொகுத்து வழங்கினார். இப்போ முதல் முறையாக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சீசனை தொகுத்து வழங்குறதுனாலேயே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வந்துட்டு இருக்குது. அதுவும் அந்த லான்ச் எபிசோடில் வந்துட்டு கண்டிப்பாக ரசிகர்கள் விஜய் சேதுபதியினுடைய அந்த ஆங்கரிங் எப்படி இருக்க போகுது, அவர் கமலை ரீப்ளேஸ் பண்ணுவாரா இல்லை கமல் கிட்ட வாச்சும் நெருங்குவாரா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை எடை போடுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக காத்துட்ருக்குறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.